வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. ஆயிரத்தி 1957ஆம் ஆண்டு குளித்தலை தாலுகா குமாரமங்கலத்தில் தொடங்கப்பட்ட இவ்வாராய்ச்சி நிலையம் 1959ஆம் ஆண்டு சிறுகமணிக்கு மாற்றப்பட்டது. பின்னர் 1981ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து தமது பணியினை செவ்வனே செய்து வருகின்றது. நாட்டின் பல்வேறு கரும்பு ஆராய்ச்சி நிலையங்களுடன் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி நிலையத்தின் பணிகள் குறித்து விளக்குகிறார் இந்நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம். அசோகன் அவர்கள். இந்த கரும்பு ஆராய்ச்சி நிலையம் 1957ஆம் ஆண்டு கரூர் மாவட்டம் குளித்தலை தாலுகாவில் உள்ள குமாரமங்கலம் என்ற கிராமத்தில் முதலில் 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் உருவாக்கப்பட்டது. பின்பு அங்கு கலர் உவர் நிலத்தினாலும் அதிக நீர் தேங்கி நிற்பதனாலும் வடிகால் வசதி இல்லாதனாலும் இந்த ஆராய்ச்சி நிலையம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தாலுகாவில் உள்ள சிறுகமணி என்ற கிராமத்திற்கு சுமார் 25 ஹெக்டேர் பரப்பளவில் ஆரம்பிக்கப்பட்டது. கரும்பு ஒரு முக்கிய பணப்பயிராகும். கரும்பின் தாயகம் என்று சொல்லக்கூடியது நமது இந்தியாவாகும். கரும்பு பல நூற்றாண்டுகளாக இந்தியாவில் பயிரிடப்பட்டு வருகிறது. சுமார் 7000 ஆண்டுகளுக்கு முன்பே கரும்பு பயிரிடப்படுவது நமது அதர்வன வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரேபிய வர்த்தகர்களால் நமது இந்தியாவிலிருந்து இந்த கரும்பு பாபிலோன் நகரத்துக்கு எடுத்து சென்று பின்பு சைப்ரஸ் மற்ற மத்திய தரைக்கடல் பகுதிகளுக்கு இது எடுத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அலெக்சாண்டர் மற்றும் கொலம்பஸ் ஆகியோர்களால் இந்த கரும்பு சாகுபடி மேல் நாட்டுகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாக ஒரு சிறப்பு உண்டு. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த கரும்பு நமது தமிழ்நாட்டுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. ஏனென்றால் கிட்டத்தட்ட 3 லட்சம் ஹெக்டேரில் இந்த கரும்பு தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யப்படுகிறது. இதிலிருந்து 350 லட்சம் டன் சர்க்கரை உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆகவே இந்த கரும்பு சாகுபடி அதாவது தமிழ்நாடு வட பகுதிகளில் அதிகமாக பயிரிடப்படுகிறது. அதாவதாக விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், கோயமுத்தூர், சேலம் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் இந்த கரும்பு அதிகமாக பயிரிடப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த கரும்பினை ஆராய்ச்சி செய்வதற்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் 3 கரும்பு ஆராய்ச்சி நிலையங்களை உற்பத்தி செய்துள்ளது. சிறுகமணி நீங்களாக மற்ற 2 ஆராய்ச்சி நிலையங்கள் உள்ளது. ஒன்று கடலூரிலும் மற்றொன்று வேலூர் மாவட்டத்தில் உள்ள மேலாளத்திலும் உள்ளது.
இப்போது சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி நிலையத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி பார்ப்போம். இதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்று பார்த்தால், முன்பட்டத்தில் வறட்சியும் பின்பட்டத்தில் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு செயல்பாடு, ஒரு நிலை இங்கு உள்ளது. அதை தவிர்க்கும் முகமாக ஒரு முக்கியமான ரகத்தை நம்ம வெளியிட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். ஆகையால் முன்பட்ட வறட்சியிலும் பின்பக்கத்தில் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய செயலிலும் இடைக்கணு புழுவை எதிர்த்தும் ரகங்கள் நம்ம உற்பத்தி பண்ண வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம். அதுபோக மண்ணின் வளத்தை காப்பதற்காக ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையை செயல்படுத்துதல் போன்றவை இந்த கரும்பு ஆராய்ச்சியில் முக்கியமான நோக்கங்களாகும். கரும்பில் ஒருங்கிணைந்த பரிசோதனை திடல்கள் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் மற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் வேளாண் பயிர்கள் சுழல்நிதி திட்டம், இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலை பயிர் சுழல்நிதி விதை உற்பத்தி திட்டம், மேலும் வெஞ்சர் கேபிட்டல் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய தொழில் முனைவு நிதி கரும்பு விதை உற்பத்தி திட்டம் ஆகியவை இங்கு செயல்பட்டு கொண்டு உள்ளது. இந்த ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து சுமார் 8 ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதில் முதல் 1977ஆம் ஆண்டு கோசி 776 என்ற ரகமும், அடுத்ததாக பல ரகங்கள் வெளியிடப்பட்டு 2005ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சிறுகமணி 6 என்ற ரகமும், 2010ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சிறுகமணி 7 என்ற ரகமும், 2012ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சிறுகமணி 8 என்ற ரகமும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சிறுகமணி 8 என்ற ரகத்தை பொறுத்தமட்டில் நாம் முன்பே சொன்னது போல கலர் உவர் நிலத்தை தாங்கி வளரக்கூடியதாகவும், இடைக்கணு புழுவை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடியதாகவும், நல்ல அதிக மகசூல் தரக்கூடியதாகவும் உள்ளது. சராசரியாக ஒரு ஹெக்டேரில் 146 டன் மகசூல் தரவல்லது இந்த கரும்பு. அது மட்டும் இல்லாமல் நேராக நன்று வளர்ந்து சாயாமல் இருப்பதாகவும் இந்த கரும்பு உள்ளது. இந்த கரும்பு காவிரி டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் வல்லுநர் விதையும் உற்பத்தி செய்யப்படுகிறது. வல்லுநர் விதை ஆடுதுறை 39, ஆடுதுறை 43, ஆடுதுறை 45 ஆகிய நெல் ரகங்களில் வல்லுநர் விதை உற்பத்தி செய்து கோயமுத்தூர் விதை மையம் மூலியமாக பல மாவட்டங்களுக்கு அனுப்பப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி நிலையத்தில் வெற்றிலை ஆராய்ச்சி நிலையமும் நடைபெறுகிறது. இந்த வெற்றிலையில் சிறுகமணியிலிருந்து 2 ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஒன்று 1994ஆம் ஆண்டு சிறுகமணி 1 என்ற ரகமும், இந்த ரகத்தின் சிறப்பு என்னவென்று பார்த்தால், ஒரு ஹெக்டேரில் கிட்டத்தட்ட 60லேருந்து 65 லட்சம் இலைகள் பறிக்கலாம். குத்து செடியாக இருக்கும். நல்ல இலைகள் நல்ல வெளிரிய பச்சை நிறத்தில் இருக்கும். நன்றாக வளரக்கூடிய ஒரு ரகமாகும். அடுத்ததாக 2004ஆம் ஆண்டு ஒரு ரகம் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் சிறுகமணி 2 என்ற ரகம் வெளியிடப்பட்டது. இந்த ரகத்தை பொறுத்த மட்டில் நன்கு வளரக்கூடிய நன்றாக உள்ள பச்சை நிறத்தில் உள்ளது. இதில் 48 லட்சம் இலைகள் ஒரு ஹெக்டேருக்குள் பறிக்கலாம். ஆக இந்த 2 ரகங்களும் நல்ல செயல்பாடுகளும் உள்ளது. இது போக இங்கு பலவிதமான செயல்பாடுகள் நடந்து கொண்டுள்ளன. தற்பொழுது நம்ம கரும்பு 8 என்ற புதிய ரக கரணையும், அது இல்லாமல் குளித்தட்டு முறையில் உற்பத்தி பண்ண நாற்றுகளையும் நாங்கள் விவசாயிகளுக்கு கொடுத்து வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் ட்ரைகோகிராமா என்ற ஒட்டுண்ணி காடுகளையும் உற்பத்தி செய்கிறோம். உற்பத்தி செய்து தேவையான விவசாயிகளுக்கு நாங்கள் அளிக்கிறோம். இங்கு கோஃபோர் என்று சொல்லக்கூடிய தீவன புல்லும் நாங்கள் விவசாயிகளுக்கு தருகிறோம். அது மட்டுமல்லாமல் விவசாயிகள் என்ன சந்தேகங்களாலும் இங்கு வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நாங்கள் எந்த நேரத்திலும் விவசாயிகளுக்கு சேவை செய்ய கடமைப்பட்டுள்ளோம். நீங்கள் பயன்பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தங்களுடைய தேவைகளுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர் கரும்பு ஆராய்ச்சி நிலையம் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 043126142117. ஆகவே விவசாய பெருமக்கள்
இந்த வளாகத்தை, அதாவது கரும்பு ஆராய்ச்சி நிலையத்தையும் வேளாண் அறிவியல் நிலையத்தையும் பயன்படுத்தி நல்ல மகசூலை எடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற முனைவர் எம் அசோகன் அவர்களை 09994974442 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.